இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜய் தலைமையிலான தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் நிறைய முக்கியமான அறிவிப்புகள் இல்லை, ஒரு பிரதானமான அறிவிப்பு ஒருவெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், ஓட்டியோ. வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டம் தமிழக வெற்றி கழக செயல் வீரர்கள் தலைமையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய மாமல்லபுரம் தனியார் நட்சத்திர விடுதி வளாகத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் சரியாக 10:20 மணி அளவுல வந்தடைந்தார். 10:30 மணிக்கு தொடங்க வேண்டிய கூட்டம் காலதாமதமாகி இருக்கிறது. முக்கிய நிர்வாகிகளான பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் கட்சியுடைய தலைவர் இந்த கூட்டம் தொடர்பாகவும், அதாவது சட்டமன்ற தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு, முக்கிய முடிவுகள் எடுத்துள்ளதால தனி அறையில அந்த முக்கிய நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்துல அவர் ஈடுபட்டு வருகிறார். முக்கிய நிர்வாகிகளுடனான ஆலோசனை கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில வரக்கூடிய தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை ஏற்கனவே பல கட்சிகளும், அதாவது எதிர்கட்சி, ஆளுங்கட்சி என தீவிரம் காட்டி வருகிறது. தமிழக வெற்றி கழகம் இதுவரையில அவர்களுடைய நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்கின்றனர். இந்த நிலையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படி அணுக போகிறோம் என்பது குறிப்பான முக்கியமான முடிவுகள் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில முக்கிய நிர்வாகிகளுடன் இது குறித்து ஆலோசித்து வருகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். 11 மணி அளவில் இந்த கூட்டம் துவங்கும் என இப்போதைக்கு தெரிவிக்கப்பட்டது. ரைட். இன்னைக்கு இதுல என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? அங்க தாவேகா வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? கூட்டணி குறித்து அறிவிப்புகள் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது தேர்தல் சார்ந்த அவங்களுடைய செயல் திட்டம் சார்ந்த அறிவிப்புகள் இருக்குமா? வாட் டு எக்ஸ்பெக்ட்? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என பாஜக மற்றும் திமுகவை முறையே அவர்களுடன் கூட்டணி இல்லை என்பதுதான் முதல் மாநாட்டிலிருந்து அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் இதுவரையில உறுதியாக இருப்பதாக தான் கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடங்கி கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில சட்டமன்ற தேர்தலை முன்னெடுக்கும் போது அவர், அதாவது கட்சியுடைய தலைவர் விஜய் தலைமையை ஏற்கும் கூட்டணியை தான் நாங்கள் உறுதி செய்வோம், விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளுடன் தான் கூட்டணி அமைப்போம் என்பதிலும் அவர்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கான முதல் பொதுக்கூட்டத்தை பிரதமர் மோடி தலைமையில நடத்தி முடித்திருக்கின்றனர். திமுகவும் அவர்களுடைய கூட்டணியை கிட்டத்தட்ட இறுதி செய்யும் பணிகளை முன்னெடுத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறது உள்ளிட்ட விஷயங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்துல முடிவாக எடுக்கப்பட இருக்கிறது. அறிவிப்பு இன்று வெளியாவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அது குறித்த ஒரு ஓவர்வியூ முடிவு என்பது இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும். ஏனென்றால் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே பகுதி அளவிலான பொறுப்புகள் தொடங்கி மாவட்ட அளவிலான பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களாக இருக்கின்றனர். எடுக்கப்படக்கூடிய முடிவு இவர்கள் அனைவருக்குமே தெரியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தேர்தலை ஒட்டிய அவர்களது நிலைப்பாட்டை குறித்த முக்கிய முடிவு எடுக்கப்படும். அது குறித்த அறிவிப்பு பின்வரும் காலங்கள்ல வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக இந்த முடிவுகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய நிலைப்பாடு குறித்த முக்கிய முடிவை இன்று இந்த கூட்டத்தில் எட்ட இருக்கின்றனர். அது குறித்த ஆலோசனைகளையும் கட்சியுடைய தலைவர்களும், மூத்த தலைவர்களும், 2ஆம் கட்ட தலைவர்களும் உரை வாயிலாக வழங்க இருக்கின்றனர். வெரி இன்ட்ரெஸ்டிங். திரு விஜய் இன்னைக்கு பேச இருக்கிறார் இல்லையா? இது ஒரு பப்ளிக் ஸ்பீச்சா வெளிவருது இல்லையா? கிட்டத்தட்ட 38 நாட்கள், டிசம்பர் 22ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டிருந்தாலும் டிசம்பர் 18ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் கலந்து கொண்ட அந்த ஈரோடு பொதுக்கூட்டம் தான் அவருக்கு அரசியல் ரீதியாக கலந்து கொண்ட கடைசி மேடையாக இருக்கிறது. ஒரு 38 நாட்களுக்கு பிறகு கட்சியை ஒருங்கிணைக்கும் பொருட்டு ஒரு முக்கிய நிகழ்வுல கட்சியுடைய தலைவர் இணைந்திருக்கிறார். ஒரு 38 நாட்களுக்கு பிறகாக, அதுவும் இடையில ஜனநாயகன் திரைப்பட சர்ச்சையாக இருந்தாலும் சரி, சிபிஐ என்கொயரிக்கு 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டு 2 முறை டெல்லியில சென்று ஆஜராகி இருந்த போதும் சரி, கட்சியின் மீதும் கட்சி தலைவர் மீதும் வைக்கப்பட்ட விமர்சனங்கள், ஜனநாயகனுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சி தலைவர்கள் அவர்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அது குறித்த கட்சியோட தலைவர் எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தது. ஏன் இந்த மௌனம்? இந்த ஒரு மாத காலத்துல கட்சி என்ன செய்து கொண்டிருந்தார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு பதில் கிடைக்கும் என நேற்றைய தினம் கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதுபர்ஜுன் அவரது நிகழ்வு ஒன்றுல பேசியதை பார்க்க முடிந்தது. அந்த அளவுல இன்று விஜய் பேசுகையில இதெல்லாம் குறித்து மௌனம் கலைப்பார், இதெல்லாம் குறித்து விவரமாக விவரிப்பார் அவரது உரையில
என்று தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவரது உரை இன்று முக்கியமாக பார்க்கப்படும் என எதிர்பார்க்கிறோம். விமர்சனங்களுக்கு பதில் புதிய அறிவிப்புகள், இப்படி பல சஸ்பென்ஸ் இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அந்த உரையை நம்ம எதிர்நோக்கலாம். முக்கியமான உரையா இருக்கும்னு வெறி யூகிக்க மட்டும் இல்லை, அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு முக்கியங்கிறது அவர் பேசும்பொழுது நமக்கு தெரியும். மணிகண்டன் சொன்னது போல இந்த ஒரு 38 நாட்கள் ஒரு அரசியல் நிகழ்வில் திரு விஜய் கலந்து கொள்ளலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அவர் மையப்படுத்திய நிறைய சர்ச்சைகள் பிரதான பேசு பொருளாயின. குறிப்பாக சிபிஐ விசாரணைக்கு அவர் சென்று வந்தது, அதில் அழுத்தம் இருக்கு, பாஜக அழுத்தம் கொடுக்குது அப்படின்லாம் மற்றவர்கள் விமர்சிக்க அதற்கு பதில் எதுவும் தாவேகா தரப்பில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல ஜனநாயகன் சர்ச்சைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டோரும் கூட ஒரு சிபிஎஃப்சி ஒரு வெப்பனா பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் சொல்லும்பொழுது அதற்கு மௌனமே தாவேகாவிடமிருந்து தாவேகா தலைமையிடமிருந்து பதிலாக இருந்தது. அந்த மௌனம் எல்லாம் இன்னைக்கு கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை தாண்டி என்ன முக்கிய அறிவிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மாமல்லபுரத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டத்தை நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் செயல் வீரர்கள். ஸோ இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் இவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு. ஸோ இவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் தான் சில முக்கியமான அறிவிப்புகளை அவர் வெளியிடுகிறார். இதில் ரீசெண்ட் டெவலப்மெண்ட்டாக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நிறைய சவால்கள் இந்த 38 நாட்கள் அதுக்கு முந்தைய நாட்கள்லாம் வந்த நிலையில் ஒரு ஆறுதலாக ஒரு பாப்புலர் சிம்பிள்னு சொல்லலாம், திரு விஜய் நடித்த படத்தோடு தொடர்புக்கூடிய சிம்பிளும் கூட. அந்த சிம்பிள் எலெக்ஷன் கமிஷனால் இந்த தேர்தலில் அவர்களுக்கு போட்டியிட கிடைத்திருக்கு. அதை தாவேகா தொண்டர்கள்லாம் பொது இடங்களெல்லாம் கூட விசிலடித்து கொண்டாடி வரதை பார்த்தோம். ஏன் இந்த வளாகத்திலேயே கூட விசிலடித்து கொண்டாடுறதெல்லாம் நம்ம காட்சிகளாக சற்று நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த தாவேகாவுடைய செயல் வீரர்கள் கூட்டம் தொடங்கியது. அதற்கு முன்பாக அங்கே கூடியிருக்கிற முக்கிய நிர்வாகிகளோட செங்கோட்டையன், அதவர்ஜுனா, புஷி ஆனந்த், அருண் ராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோடு அவர் சிறிது நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னேற்பாடாக பேசியும் இருக்கிறார். இந்த நிலையில் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், பிக்சர்ஸ் இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம். மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படிங்கிறதுனால மொழிப்போர் தியாகிகள் படமும் கூட இடம்பெற்றிருக்கிறத பார்க்கின்றோம். இந்த ஒரு மொழிப்போர் அப்படிங்கிறதும் கூட அரசியலுடைய மையப்புள்ளியாக குறிப்பாக பராசக்தி படம் வந்ததுனால இட் ஹஸ் கம் டு த ஃபோர், அதை இன்னும் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் இதெல்லாம் கூட வெரி இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸாக நம்ம பார்க்கின்றோம். பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் அப்படின்லாம் ஒரு சினிமா அரசியல் கட்டமைக்கப்பட்ட நிலையில் பராசக்தி படம் வெளியானது, ஜனநாயகன் படம் இன்னும் வெளியாகலை, அதுக்கான தீர்ப்பும் கூட இன்னும் வெளியாகலை, அது வழக்காடு மன்றங்களில் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டு இன்னும் ஒரு நாட்டில் வர இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த குரூஷியலான சமயத்தில், அதுவும் தேர்தல் நெருங்கிவிட்ட சமயத்தில் கட்சிகளெல்லாம் கூட்டணியை ஏறத்தாழ பல கட்சிகள் பல அணிகள் இறுதி செய்த நிலையில் தாவேகா தன் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வெளிப்படுத்த போகிறதா, அடுத்த ஒரு கான்கிரீட்டாக இன் திஸ் கிவன் சிச்சுவேஷன் என்ன செய்ய போறாங்கிறத பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.